கிருபை என்றும் நம்மை ஜீவனோடு வைத்து அவருடைய சமூகத்துக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம் தேவன் நம் ஆடி குதித்தது போல அவரை போல சர்வ வல்லவர் ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை நேசிக்க யாரும் இல்லை. அவரை போல நம்மை நடத்த யாரும் இல்லை. அவருக்கு ஒப்பானவர் ஒருவர். அதுதான் நிதர்சனமான உண்மை என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த உலகம் பல காரியங்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை அவருடைய சமூகத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். நல்லவராகவே இருக்கிறார். நம்மோடு பேசுகிற கருத்து. அப்போ இந்த நாள் ஒரு சிறு காரியத்தை தான் இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஏன் தேவன் திருப்பி இந்த காரியத்தில் இருக்கிற ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி பேச போகிறார் என்றால், இதை ஸ்திரியானவள் அதாவது சபை மனவாட்டி புரிந்து கொள்ளணும். ஏன்னா மிகவும் முக்கியமான ஒரு ரகசியத்தை இதுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். நாம் சில நேரங்களிலே நம்முடைய அறியாமையா இருக்கலாம், இல்லை நம்முடைய அசட்டை தன்மையா இருக்கலாம், இல்லை இதை தேவன் பெரிதாய் பார்ப்பாரோ, இதுக்குள்ள தேவன் இவ்வளவு ஆழமான காரியங்களை வைத்திருப்பாரோ, ஏன் மற்றவர்கள் அதை செய்யும் பொழுது நம்மை போல ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட அப்படியா இருக்கும் பொழுது நாமும் ஏன் அதை செய்யக்கூடாது? நாம் ஏன் இவ்வளவு தூரம் இந்த காரியத்திலே வைராக்கியமா இருக்கணும்? ஏன் தேவன் நமக்கு ஆதி முதலா இந்த இருதயத்தை கொடுத்தார்? அப்போ தேவன் இந்த காரியத்துக்குள்ளே வைத்திருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இதை குறித்து சபைகள் நடுவில் நீங்க பேசினா நிச்சயமாகவே சபையில் இருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவ பிள்ளைகள் மத்தியில பேசினாலும் அது பிரச்சனைக்கு ஏதுவாயிருக்கும். ஏன் என்று சொன்னால் அதுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ரகசியத்தையும் அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு இலகுவாயிருக்கும். என்றால் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், வேதம் நம்முடைய கையிலே எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கம் ஒன்று உண்டு. அது நமக்கு சத்தியத்தை போதிக்க, நாம் வெளிச்சத்திலே நடக்க. அப்போ அந்த வார்த்தைக்குள்ளதான் அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ளதான் சகலம் வைத்திருக்கிறார். ஆகதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாளர் இந்த பூமியிலே வந்தபோது அவர் எல்லாவற்றிலும் அந்த வல்லமை வெளிப்பட்டது. அதே போல அவருடைய சீசருடைய வாழ்க்கையிலும் அதே வல்லமையை தேவன் புறப்பட பண்ணுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வியாதி? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஏன் நமக்கு சாபங்கள்? நமக்கு ஏன் இன்னும் பலதரப்பட்ட காரியங்கள் நம்ம இன்னும் ஆளுகை செய்கிறது? ஏன் நம்முடைய சரீரத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஏன் அதை வல்லமை புறப்பட முடியல? அப்போ இதை நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். கடைசி காலத்துல நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா தேவனுக்கு நேரம் மிகவும் குறுகி வந்திருக்கிறது. சத்துரு தன்னுடைய வேலையை அறிந்திருக்கிறான், வேகமாய் செயல்படுகிறான். நம்முடைய தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். நாம் வேகமாய் செயல்பட போகும். சபை மனவாட்டி வேகமாய் செயல்படணும் என்று சொன்னால் மனவாட்டி முதலாவது தன்னை தானே ஆயத்தப்படுத்த. அப்படித்தான் அவருடைய வசனம் சொல்லுகிறது. மனவாட்டிக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. ஒரு மகளுக்கு திருமணம் நிச்சயமானா அவைக்கு எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லி அவர் தன்னை அலங்கரிப்பதிலும், தன்னுடைய சர்வத்தை கவனிப்பதிலும், தன்னுடைய எல்லாவற்றிலும் அவர் தன்னை தானே ஆயத்தப்படுத்த. அதாவது மனவாட்டிக்குரிய அழகு என்று அவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ மனவாட்டி நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்தலாம்? மனவாட்டியாகி நாம் எப்படி அந்த ஆயத்தத்துக்குள்ளே போகலாம்? எப்படி நம்முடைய வாழ்க்கைகள் மாறணும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ தேவன் ஆதியில இருந்து தொடங்கின காரியம்தான். ஆனாலும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருந்துட்டு நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து வரும் பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் என்னத்தை தேவன் நம்மிடத்திலே மாற்ற விரும்புகிறார். அதை தேவன் மாற்றினது உண்டா? தேவன் அந்த கிரியை எத்தனை இடத்திலே நடப்பித்தார்? அதை மாற்றின பொழுதுதான் நடந்த சம்பவங்கள் என்ன? எல்லாவற்றையும் நாம் விரைவாக பார்த்து இன்றைய நாளில் நாம் அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க போறோம். நம்முடைய சபை பிள்ளைகள் உண்மையாய் அந்த காரியத்திலே நன்றாகவே இருக்கிறார். அதை உங்களுக்கு இப்பொழுதே நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த காரியத்தை தியானிப்பதற்கு ஒரு காரணம் என்னென்றா, நீங்க சபைக்குள்ள இருக்கிறது மாதிரி தான் வெளியிலேயும் இருக்க. அப்போ இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். இதன் சத்தியத்தின் ஆழத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்க. அப்போ நாம் இன்றைக்கு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் இருந்து பார்க்க போகிறோம். 287வது பக்கம், புதிய ஏற்பாடு 13
14 முதல்ல வாசிங்க, நமக்கு தெரிந்த வசனங்கள். ஆனால் இதிலே தேவன் எண்ணத்தை வைத்திருக்காங்க, நாம் முதலாவது தெரிந்து கொள்வோம். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆக நீங்க பவுலை கொண்டு ஆதி ஆகமத்திலே நடந்த அந்த சம்பவத்தை ஆவியானவருடைய அந்த கிருபையினாலே மீண்டும் பவுல் தன்னுடைய சீசனுக்கு, தன்னுடைய சபைக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆதாம் வஞ்சிக்கப்பட இல்லை, ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்படுகிறார். அப்போ இந்த வஞ்சனைக்கு பின்பாக தேவன் ஒரு காரியத்தை மாற்ற வேண்டியதா இருந்தது. இந்த காரியங்களுக்கு முன்பாக அவர்களுக்கு இருந்த காரியம் வித்தியாசம். இவர்கள் வஞ்சிக்கப்பட்ட பின்பு ஒரு ஸ்திரீயானால், இப்போ நம்ம ஸ்திரீ சபை, சபை அந்த ஸ்திரீக்கு அடையாளம். ஏவாள் என்கிற ஸ்திரீக்கு அவருடைய மனவாட்டியாகிய சபை ஒரு அடையாளம். எங்கெல்லாம் ஸ்திரீயானவர்கள் எழுதப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நீங்க நம்மை வைத்து பார்க்க, இந்த சபையில நம்ம தான், நாம் அவருக்காக ஆயத்தப்படுகிற கன்னிகை என்று வேதம் சொல்லுகிறது, கற்றுள்ள கன்னிகை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. நாம் நம்முடைய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் சொல்லுகிறதுக்கு தான் நாம் செவி கொடுக்கணும். ஆதியில இருந்த இந்த ஆதாமுக்கு ஏவாள் செவி கொடுக்க இல்லை. ஆகவேதான் 2ஆம் ஆதாம் எதிர்பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார், நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, அவருடைய வார்த்தையின் படியே நம்முடைய எல்லாம் இருக்கு. அப்போ இவர்கள் அந்த நமக்கு தெரியும் கனியை புசித்து பாவத்திலே விழுந்த பொழுது நடந்த சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ நாம் இந்த சம்பவத்தை பார்க்கும்படியாக ஆதியாகமத்துக்கு சென்று 3வது அதிகாரம் அங்கிருந்து தொடங்கி மீண்டுமாய் வருவோம். தேவன் மாற்ற விரும்புகிறார். தேவன் எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே மாற்ற விரும்புகிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு இலகுவாய் இருக்கும். அப்போ இந்த சத்தியம் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் காதை அடைத்து விடுவோம், சர்ப்பம் ஸ்திரீயின் காதை அடைத்தது போல. அப்படி நாம் இல்லாதபடிக்கு ஆவியானவர் இந்த காரியத்திலே நம்முடைய காதை திறந்தருள்வாராக, நம்முடைய இதயத்தை திறந்தருள்வாராக. ஆகவே 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 4வது பக்கம் 21. தேவன் உடைகளை, வஸ்திரங்களை மாற்ற விரும்புகிறார். ஆதியில இருந்தே தேவன் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார். என்ன காரணம்? இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த ஆடைகளை கொண்டு, இந்த வஸ்திரங்களை கொண்டுதான் சத்துரு அந்த ஆவிக்குரிய அந்த உலகம், மாமிச உலகத்தை ஆளுகை செய்யுது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளையும் அது ஆளுகை செய்கிறது. ஆகவே தேவன் நம்முடைய ஆடைகளை, உடைகளை மாற்ற விரும்புகிறார். அவர் ஆதியில் இருந்தல்ல, அவர் புதிய ஏற்பாட்டிலும் அதை செய்ய விரும்புகிறார். பாருங்க, ஏன் தேவன் இவர்களுடைய மாற்ற விரும்பினாங்க? மனிதன் தனக்கு உண்டாக்கின 7வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்துல. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். மனிதன் உண்டாக்கின உடைகள் அவனுக்கு ஏற்றதாய் இருக்கவில்லை. இவர்கள் பாவத்தில் விழுந்த பொழுது இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, பூமிக்குரிய மயக்கம் உண்டாயிட்டது, ஆவிக்குரிய உலகத்தின் கண்கள் மூடப்பட்டபடியினால் மனிதன் முதலாவது தனக்கென்று உருவாக்கின அந்த உடையானது அத்திலையை வைத்தவன் அதை எப்படி தைத்தானோ, வேர்களை வைத்து எப்படி தைத்தானோ அது அறைக்கு மாத்திரம் சேர்க்கையாக அவர்கள் உண்டாக்கினார்கள். தேவனுடைய பார்வையிலே அது அசிங்கமாயிருந்தது. தேவனுடைய பார்வையிலே அது வேண்டாததாய், ஆகாததாய் இருந்தது. அது மனுக்குலத்துக்குள்ளே மரணத்தையும் பிரவேசிக்க பண்ணின பின்பாக மனிதனுடைய உடையில தான் முதலாவது தேவன் கரிசனையாயிருந்தார். ஏன்னா இந்த உடை கூட நம்மை சாபத்துக்கு ஏதுவான். இந்த உடை கூட நமக்கு எத்தனை காரியங்களை கொண்டு வரும் தெரியுமா? சாபத்தை கொண்டு வரும், வாதையை கொண்டு வரும், நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும், நமக்கு தீமையை வருவிக்கும், நம்மை அழுக்காய் மாற்றிவிடும், நம்மை மேட்டிமை அடைய பண்ணிவிடும். இதை தேவன் அறிந்திருந்தார். அப்போ நீங்க பாருங்க, உலகத்துல ஒவ்வொரு டாக்டருக்கும் உடை, அந்த உடையை பார்த்தோன்னே நாம் தெரிந்து கொள்ள டாக்டர். அதே மாதிரி
துறவரம் பூண்டு தங்களை சாமியார் என்று சொல்லிக் கொள்வதற்கென்ற ஒரு விசேஷத்தோட நம்முடைய ஊர்ல புத்த பிக்குமாரை நீங்க பார்க்கலாம். காவியுடன் அப்போ நமக்கு தெரியும் புத்த பிக்கு வருகிறார். அது அவர்களை அடையாளப்படுத்துகிறது. அப்போ பூமியிலே மனிதர்கள் சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதி. இது நம்முடைய வழக்கத்திலே எல்லாரும் சொல்லுகிறது. பாருங்க, அவருடைய ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ இந்த ஆடைக்குள்ளே பெரிதான தாக்கத்தை சத்துருவானவன் வைத்திருக்கிறான். இதே ஆடைக்குள்ள பெரிதான ஆசீர்வாதங்களையும் பெரிதான காரியங்களையும் தேவன் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு மூடி இருந்த வஸ்திரம் நீக்கப்பட்டது. அப்ப அந்த வஸ்திரம் நீக்கப்பட்டபடினால்தான் மனிதன் தனக்கென்ற ஒரு வஸ்திரத்தை உண்டாக்க வேண்டியது. தேவன் பாருங்க அழகாக நேர்த்தியாக தோல் வஸ்திரத்தை உண்டாக்கி மனிதனை உடுத்துவிக்கிறான். அப்போ ஆகவேதான் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே அதை பார்த்துவிட்டு பின்பாக ஒரு காரியமாக நாம் தியானிப்போம். அதே அதிகாரம் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா தேவன் சும்மா எந்த காரியங்களையும் எழுதி வைக்கிறது இல்லை. நாம் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனமா இதற்கு செவி கொடுத்துட்டோம்டா நமக்கு அது ஆசீர்வாதமாய் மாறிவிடும். 13 14 வாசிங்க. அதே இதுல முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டார், பின்பு ஏவாள் நீங்க வேதம் திருப்பி ஏழை வாசிக்க சொல்லுடா. முதலாவது மனுஷன் உண்டாக்கப்பட்டான். மனுஷன் அல்ல தன்னுடைய அலங்காரத்தை பறிகொடுத்து ஏவாள் நிமித்தமாய், மனைவியாக ஏவாள் நிமித்தமாய் கணவனாகிய ஆதாம் தன்னுடைய அந்த மகிமை இழந்த. ஆகவேதான் நம்முடைய கணவனாக வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை துறந்து வர வேண்டி இருந்துச்சு. என்ன, தன்னுடைய மனவாட்டிய அழகுபடுத்த, மனவாட்டிய உடுத்துவிக்க, மனவாட்டிக்கு ஒரு ஆடையை கொடுக்க, மனவாட்டிக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுக்க, நீதியை கொடுக்க தேவன் தம்மை அழுக்கான கந்தை துணி போல மாற்றினார். அப்போ ஆதியிலே முதலாவது ஆதாம் அதை செய்யல. தேவனை அவர்களுக்கு உடை உண்டாக்கி கொடுத்து அவர்களை காக்கின்றார். இப்போ இதுல நீங்க பாருங்க, அதே வசனம் 9 இருந்து வாசிங்க பாப்போம். 11 வரைக்கும், அது 12 வரைக்கும் வாசிங்க, பரவாயில்ல. ஸ்திரீகள் மயிரை பின்னுதலானாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்க முடியவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை சொல்லுவதற்கு முன்பாக அதை சொல்லிவிட்டு தான் அந்த வஞ்சனையை அவர் சொல்லுகிறார். இப்போ நம்முடைய கணவனாகிய நம்முடைய புருஷனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உபதேசம் பண்ணலாமோ? நாம் அவருக்கு நம்முடைய விருப்பத்தை திணிக்கலாமோ? முடியாது. ஏனென்றால் இங்கே ஸ்திரீயானவர் எல்லாத்திலும் அடக்கமுள்ளவளா இருக்கணும் என்ற உலக பிரகாரமாய் கணவன் ஸ்திரீக்குரிய உணவை அந்த உறவை வைத்து பேசுகிறார். இதையே வேசியர்லையே கிறிஸ்துவும் சபையும் என்று சொல்லி பேசுகிறோம். இப்போ நாம் அப்படித்தான் பார்க்கணும். அப்போ நாம் நம்முடைய புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு அடங்கி இருக்கணும், எல்லாத்திலும் அமைதலாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு அதை செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய சரீரத்திலே மாம்சத்திலே அந்த கரை படிந்து விட்டபடியினால் அது நீக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாலும் நாம் இன்னும் தகுதியான வஸ்திரங்களை போட்டுக்கொள்வது இல்லை. தகுதியான வஸ்திரம் என்று அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். ஆண்கள் அப்படி உடுத்துகிறது சரியான குறைவு. ஆண்கள், ஆகவேதான் ஆண்கள் உடையிலே எளிதாய் வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அல்ல. நம் பிள்ளைகள் வஞ்சிக்கப்படலாம், நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆனா ஆண்கள் அதிகமாய் அதிலே வஞ்சிக்கப்படுகிறவர்கள் அல்ல. ஆனா பெண்கள் அதிலே இழுப்புண்டு போகிறவர்கள், அதன் நிமித்தம் கணவனுக்கும் பிரச்சனையை கொண்டு வருகிறவர்கள். அப்போ நம்முடைய உடைகள் தகுதியானதா இல்லாட்டி, நம்முடைய காரியங்கள் சரியில்லாட்டி, நம்முடைய கிறிஸ்துவுக்கு நாம் தவறான காரியங்களை என்ன பாருங்க, கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவுக்குரியவர் என்று சொல்லுகிறார்கள். இவருடைய ஆடை அணிகலன்கள் அதை நமக்கு வெளிப்படுத்த இல்லையே. உங்களை பார்த்தா அந்த
பரிசுத்தத்துக்குரிய அந்த ஆடையை கண்ணுடையவர் சொல்லணும், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதை. பாருங்க, நம்ம இன்னைக்கு இந்த நம்ம தேசத்தை பௌத்த பிக்குகளை கண்ணு எழும்பி இடத்தை கொடுப்போம். ஆசனங்கள் அவர்களுக்கு மட்டும், அவங்க அதுல போய் அழகாய் நேர்த்தியா இருந்துருவாங்க. அவர்கள் அந்த உடுப்பை கலைந்து விட்டு சாதாரண உடையோடு வந்து அவர்களுக்கு அந்த கனமும் மகிமை அங்கே இல்லை. அவர்கள் அந்த வஸ்திரத்தை தரிச்சு அங்க வந்தபடியினால இவர்கள் பௌத்த பிக்குகள், இவர்கள் எங்களுடைய சமய தலைவர்கள் என்று அவர்களுக்கு அங்கே மரியாதை செய்கிறார்கள், கௌரவப்படுத்துகிறார்கள். இது எல்லாவற்றை காட்டிலும் மகிமைக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அந்த மகிமையின் கனத்தையும் கர்த்தருக்குள்ளே நமக்கு தேவன் அதை கொடுத்ததை நாம் ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. அப்போ இந்த உடைக்குள்ளே அநேக காரியங்கள். ஆகவேதான் பேதுருவை ஒருக்கா பார்த்துட்டு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 வசனங்களை பார்ப்போம், 3லிருந்து 5 வரைக்கும். இதே காரியத்தை பேதுரு சொல்லுகிறார். அப்போ தேவன் இதில் மிகவும் கரிசனையாக இருக்கிறார். ஏன் இந்த வஸ்திரத்துக்குள்ள என்ன இருக்குது நாம் பார்க்க போறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 119 பக்கம் 3லிருந்து 5 வரைக்கும் உள்ளதை வாசிங்க. வாசிங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆமென், ஆமென். கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தாத ஒரு அலங்காரம். அப்படி கீழ்ப்படிந்து நாம் சபையாகிய மணவாட்டி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டார். இந்த புறம்பான அலங்காரங்கள் ஒன்றும் நம்மை தாக்க போகிறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, இந்த ஃபேஷன் என்று சொல்லி நாளுக்கு நாள் இந்த பூமியில மாறிக்கொண்டே இருக்குது. உடைகள் மாறுது. இன்றைக்கு பாருங்க எவ்வளவு அசிங்கமாக இங்க வரைக்கும் கொண்டு விட்டுட்டான். அன்றைக்கு அறைக்கு மாத்திரம் கச்சை உண்டாக்கின மாதிரி இன்றைக்கு இது வரைக்கும் தான் உடுப்பு, இதெல்லாம் திறந்து போட்டு திரிதுகள் அசிங்கமா இருக்குது. பார்க்க முடியல, நடக்க முடியல, எங்க பார்த்தாலும் கேவலம். சோதம் கோபுரோவை காட்டிலும் பயங்கரமான பொல்லாததுக்குள்ள மாமிசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாமிசத்தின் கிரியைகளுக்குள்ளே ஆவிக்குரிய உலகத்துல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் உடுப்புகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்கள்ல இது சபையா இல்ல கிளப்பா, இது சபையா இல்ல தேவனுடைய என்ன என்று நாம் எப்படி புரிந்து கொள்வது? நம்முடைய தேசத்திலும் நம்முடைய ஜனங்கள் இருக்கிற தேசத்தில் நீங்க பார்க்கலாம் கேவலமான உடுப்பு. அப்போ இது மாறணும். இது நமக்கு என்னத்தை எல்லாம் கொண்டு வரணும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆதியாகமம் 27ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை எடுங்க. இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். 15 எடுங்க. ஆதியாகமம் 27ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம் வாசிங்க. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி. ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, இந்த வஸ்திரத்தை இவ உடுத்தும் பொழுது அங்கே யாக்கோபு சொன்ன காரியம் என்ன? 12-13 வாசிங்க. அதே அதிகாரத்துல ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்படி நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றார். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஆமென். நமக்கு ஒரு தாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவிக்குரிய உலகத்தில். அந்த தாயாகி ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இது உனக்கு தகுதி இல்லாத வஸ்திரம், இது உனக்கு சாபத்தை கொண்டு வர பாதையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்பினார். அவர் சொல்லுவார், இதை அணிந்து கொள். பாருங்க, ரெபெக்காள் சொன்ன அந்த சாபம் என் மேல வரட்டும், உண்மையில வராது. பாருங்க, யாக்கோபு சொல்லுகிறான், நான் எத்தனாய் காணப்படுவேன், இந்த வஸ்திரத்தின் நிமித்தம் நான் தவறானவனாய் காணப்படலாம். அப்ப மூத்த சகோதரன், நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாம் அவருடைய சகோதரர்கள். அப்படி நம்முடைய வஸ்திரம் அவருடைய வஸ்திரமாய் மாறணும். அதுதான் நமக்கு தகுதியான வஸ்திரம். அப்ப அந்த வஸ்திரத்தை நான் நீங்கள் அணிந்தா சாபம் வராது.
பதிலாய் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிதாவின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் தகுதி இல்லாத வஸ்திரங்களை நாடுகிறபடியினால், ஆவியானவருக்கு அது பிரியமில்லாததா இருக்கிறபடியினால் அவர் நம்மை விட்டு விடுகிறார். அதன் நிமித்தம் நாம் வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நாம் சாபத்தை கொண்டு வருகிறோம். அப்போ நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபை பிள்ளைகள் யார் என்றாலும் தவறாய் நடக்கும் பொழுது ஆவியானவர் யாரையாவது கொண்டு அந்த தாய் உள்ளத்தோடு உடைகளை குறித்து நம்மிடத்தில் பேச நாம் தயவாய் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்முடைய உடைகளை மாற்றணும். இல்லைன்னு சொன்னால் உங்களை அறியாமலே ஆசீர்வாதம் தடையாகிறது. உங்களோட வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதம் தடைய. பாருங்க, இந்த வஸ்திரத்தை அவன் மாற்றி ஏசாவுடைய வஸ்திரத்தை தரித்தபடினால்தான் அவன் மேல வந்த ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு அவனுக்கு கூறுகிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்துக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. அப்போ இந்த தகுதியான வஸ்திரம் தான் என்னையும் உங்களையும் மூடி இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, தேவ பிள்ளைகள் தான், ஆனா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை குறித்து, அந்த ஆடைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த மேன்மையை குறித்து அறிந்து கொள்கிறது இல்லை. இப்ப சாதாரணமாக பாருங்க, தெருவிலே ஒரு மனிதன் அழுக்கான கந்தையான கிழிந்த துணியோடு கூட நாம் லேசாக சொல்லிவிடுகிறோம், ஓ இவர் ஒரு தருத்த நிலைமையில இருக்கிறார். அதே ஒரு மனிதன் நன்றாய் சூட்லாம் போட்டு கையிலே எல்லாம் போட்டுட்டு வந்தாமந்தா, ஓ இவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யவான் செல்வந்தமானவர் என்று உடையை வைத்துத்தான் நாம் ஒரு மனிதனை மதிப்பிடுகிறோம். பரலோகம் அதை உற்று நோக்கி பார்க்கிறது. தேவ தூதர்கள் பார்க்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியான வஸ்திரம் இல்லைண்டா தேவ தூதர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்களையும் அது விலகி போக பண்ணும். அப்போ அது உங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை கொண்டு வந்துவிடும். ஒரு நாளும் அது நடக்கக்கூடாது. இன்னொரு மனிதன், நம்ம அநேக வசனங்கள் நாம் தியானிக்க போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகும்போது நாம் தியானித்து இருக்கப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப யோசுவாவின் அதிகாரத்திலே ஆகான் என்கிற ஒரு மனிதன் ஆசைப்பட்டது என்ன? அந்த பாபிலோனிய சால்வை, அழகாய் பாபிலோனிய சால்வையை கொண்டு வந்து தன் கூடாரத்திலே வைத்தான். பாபிலோன் உலகத்துக்குரிய எந்த வஸ்திரத்தையும் நாம் கொண்டு வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆவிக்குரிய பிள்ளைகள் வைக்க. உலகத்தின் வஸ்திரம் என்றால் நன்றாக விலை தகுதி இல்லாத வஸ்திரங்கள் உண்டு. உலகத்தில் தகுதியான வஸ்திரங்கள் உண்டு. நாம் அதை வேண்டி கடையிலிருந்து வேண்டி வரும்பொழுதே அதை ஜெபத்தோடு வேண்டி வந்து அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி அதை நாம் கழுவி உடுத்துக் கொள்ள. நான் ஏன் இதெல்லாம் சொல்ற பின்பாய் ஒவ்வொரு காரியமாக காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ நாம் அதை செய்ய தவறும் பொழுது அதனூடாகவும் நமக்கு சாபம் நம்முடைய வீட்டுக்குள்ள வரும். நமக்கு தகுதி இல்லாத பாபிலோனிய சாயலோடு எந்த வஸ்திரமும் நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இருந்தா அது சாபத்தை கொண்டு வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ரெண்டு மண்டலம், நம்ம ஆவிக்குரிய மண்டலம் ஒரு மண்டலத்தை மாத்திரம் பார்க்கிறோம். இன்னொரு மண்டலம் இருக்கு தெரியுமா? இந்த மாமிசத்துக்குரிய மண்டலம். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் விபச்சாரம் செய்தாய்க்கின்றா. அதை எதிர நீங்க செய்றீங்க, கண் பார்க்குது, ஆனா உங்களோட மாமிச மண்டலத்துக்குள்ள போய் அங்க காரியத்தை நடப்பிக்கிறீங்க. அப்போ இந்த மாமிச மண்டலம் ஒரு மண்டலம் உண்டு. அதிலும் இந்த ஆவிக்குரிய மண்டலமும் போர் செய்யும். அதான் மாமிசமும் எப்படி மாமிசமும் ஆவியும் போர் செய்யுது. எங்க? இங்க. அப்போ அதை நம்ம சரிப்படுத்த நம்முடைய ஆடைகள் நம்ம ஏன் விழுந்து போகிறோம் என்றால் நமக்கு அந்த ஆடையின் மேலே இச்சைகள் உண்டாகும் பொழுது நம்ம போய் நமக்கு ஆகாது, அது தகுதி இல்லை, இதை நான் உடுத்தக்கூடாது, இது என்னுடைய சர்வத்தை அசிங்கமாய் காண்பிக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் நாம் மாமிசத்து மண்டலத்தில் இச்சையோட போய் ஆடையை வாங்கி கொண்டு வந்துடும். பாருங்க, நன்றாய் அறிந்தவன், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவன் யோசுவா சொல்லி அனுப்புகிறான், எரிகோவில் இருந்த ஒன்றையும் கொண்டு வராதீங்க. ஆனா கொண்டு வந்தான் பாபிலோனிய சால்வையை. முழு குடும்பமுமே சாபத்தூட்டாக முழு குடும்பத்தை கர்த்தர் அங்கே கற்குவியலால் நிறுத்தி அக்கினியால் சுட்டெடுத்து முழு ஆகாருடைய முழு குடும்பமும் முடிந்து. அப்போ நாம் நமக்கு தகுதி இல்லாத எந்த வஸ்திரத்தை நம்முடைய வீட்டில் கூடாரத்தில் வச்சிருக்கோம்.
உடனடியாக போய் அதை எடுத்து எறிஞ்சிடும். வெளியில இருந்து யாரும் தார உடுப்ப கூட. இப்ப நம்ம தேவ பிள்ளைகள், நமக்கு என்ற மகிமையாய் கிறிஸ்து இருக்கிறார். என்னுடைய வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் உங்கள் வஸ்திரத்தை நான் எடுத்து போட்டுக் கொண்டால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு மகிமை இருக்குது, நிச்சயமா இருக்குது, தவறு இல்லை. ஆனா வெளியில இருக்கிறவனுடைய வஸ்திரத்தை நீங்க உங்களுக்கு புதுசா தந்தா ஓகே, ப்ரே பண்ணி கொண்டு நீங்க போடுங்க. ஆனா பாவித்த உடுப்புகளை தந்தா முடிந்த வரைக்கும் அதை நீங்க ஜெபம் பண்ணி அதை சுத்திகரித்து நீங்க கொண்டு வந்து போடுறது இல்லைன்னு சொன்னா அதை அப்படியே ரோட்ல இங்கே அதை வச்சுட்டு யாராவது எடுக்கட்டும் என்று விட்டுட்டு வர்றது நல்லது. நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு மாமிசத்துல விளங்காது. எப்படி சத்துரு கிரியை நடப்பித்து உங்களை சரீரத்தை சேதப்படுத்துகிறோம் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆகவேதான் நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத எந்த வஸ்திரத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, அது வேண்டாம், அது தேவனுக்கு அருவருப்பு. பாருங்க, நம்மை ஆசாரியர்களை அழைத்திருக்கிறார். ஆரோனை ஆசாரியனை அழைத்த உடனே தேவன் சொல்லுகிறார் மோசைக்கு, இவன் வஸ்திரத்தை மாற்று, இவன் அந்த வஸ்திரத்தோட தான் சமூகத்துக்கு வரணும், அந்த வஸ்திரத்தோட தான் இவன் சமூகத்தில் நிற்கணும். அந்த வஸ்திரத்தை சுற்றிலும் மாதுளம் சைஸ்ல சுற்றிலும் மணிகளோடு இணைக்கப்பட்ட வஸ்திரம் ஒரு ஆசாரியனுக்கு இருக்க வேண்டியது. எப்பவும் தேவ சத்தம், அந்த சத்தத்தோடு அவன் உள்ள போவான், அந்த சத்தத்தோடு தான் வெளியில வருவான். அந்த சத்தம் நின்றா அவன் செத்து போய்ட்டான். அப்போ நம்முடைய வஸ்திரத்துக்குள்ள தேவன் ஜீவனை வைத்திருக்கிறான். அந்த வஸ்திரத்தை நீங்க களைஞ்சு போடவே கூடாது. களைஞ்சு போட்டுட்டு தேவ சமூகத்தில் அறையும் குறை வேண்டி பாருங்க. துணிகரமான பாவம், துணிகரமான பாவம் தேவ சபைகளுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க பார்க்கலாம், கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்போ தேவன் ஆரோன், நாம் ஆசாரியர்கள் என்று கிறிஸ்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா அந்த பிரதான ஆசாரியனுக்குரிய அந்த வஸ்திரம் நம்ம மேல இருக்கணும். இந்த வஸ்திரம் நமக்கு பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தணும், கர்த்தருடைய நீதி அடையாளப்படுத்தணும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம ஏனோ தானோ இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட ஏனோ தானோ என்று வஸ்திரம் அணிந்து தங்களை மேன்மைப்படுத்தி தங்களை மேட்டுமையாய் காண்பிக்கிறது கூட கர்த்தருக்கு பிரியம் இல்லை. தேவன் எல்லாத்துக்கும் ஒரு வஸ்திரத்தை, தகுதியான வஸ்திரங்களை வைத்திருக்கிறான். அதை நீங்க வேண்டி உடுத்தணும். அந்த வஸ்திரத்துல தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். நாம் ஒரு நாளும் உலகத்தவர்கள் உடுத்துறது போல அந்த டிசைன்ல மயங்கி அந்த இதுல மயங்கி முதல்ல கேட்கணும், ஆண்டவரே இது சரியா, இந்த வஸ்திரம் எனக்கு தகுதியா, இந்த வஸ்திரத்தை நான் வீட்டுக்குள்ள கொண்டலாமா என்றா நமக்கு ஆசை கொடுத்து நம்ம யாரும் எங்கட சபையில மிகவும் குறை. நான் எங்க பிள்ளைகளை சொல்ல இல்லை, ஆனா நாம் இதை தெரிந்து கொள்ளணும் என்ற ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவங்க மத்தியில பேச இருந்த வேற காரியம், திடீரென்று புதன்கிழமை ஆண்டவர் வஸ்திரத்தை மாற்றுகிறேன் என்ற ஒரு காரியத்தை என்னுடைய காதுல சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் வந்து கொண்டே இருந்த இதயத்தில் இருந்து அப்ப என்ன ஆண்டவரை வஸ்திரத்தை மாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் நான் வஸ்திரத்தை மாற்றுகிறேன். அப்போ நம்முடைய வஸ்திரம் மாறணும். அதாவது நம்ம தகுதி இல்லாத எந்த வஸ்திரம், பெண்கள் விசேஷமா, ஏன்னா பெண்கள் ஒரு தகுதி இல்லாத ஒரு விபச்சாரிக்குரிய வஸ்திரத்தோட இவ்வளவுக்கு ஒரு சட்டையை போட்டுட்டு பின்னுக்கு ஒரு கிறிஸ்தவ திருமணம், நான் மனைவியோடு பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு பெரிய ஊழியக்காரர், பேர் பெற்ற ஊழியக்காரர், இடமெல்லாம் சொல்ல மாட்டேன், 20 வருஷம் ஊழியம் செய்யறான். அவருடைய மனைவி பக்கத்தில் நிற்கிறார். அந்த சபைக்கு திருமணத்துக்காக ஒரு பெரிய ஊழியக்காரர் கொண்டு போய் அந்த சபையில் திருமணத்தை நடப்பிக்கிறார். அங்கே வந்த பெண்கள் அப்படியே இவ்வளவும் முதுகு ஃபுல்லா தெரியும், இவ்வளவுதான் மறைக்கப்பட்டிருக்கு. அங்கால இதுல பாதி தெரியுது, அங்கால இதுக்குள்ளால எல்லாம் அசிங்கமாய் உடுத்திட்டு, உலகத்தை போல அலங்கரிச்சிட்டு, உலகத்தை போலவே இதெல்லாம் அடிச்சு கிட்டிச்சிட்டு அதுல நின்று நடத்துறாங்க. அப்போ இதை பார்க்கும் பொழுது என் மனைவிடத்தில் இந்த காரியத்தை நான் துக்கத்தோடு சொன்னேன். எப்படியெல்லாம் காரியம் இருக்கிறது. நமக்கு நம்முடைய சபைக்காய் நாம் நன்றி சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் இல்லை. ஆனா உலகத்துல பல சபைகள் பல விதத்துல தங்களை என்ன சத்துருக்கு தெரியும். இந்த ஒரு பாயிண்ட் கான் வஸ்திரத்தை எடுத்துட்டா அவனுக்கு தெரியும், தேவனுடைய பார்வையை மாற்றி போடுவான். நீங்க கிறிஸ்துவுக்கு முன்னுக்காய் நிற்கும் பொழுது அந்த வஸ்திரம் உங்களுக்கு சரியா இருக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க
கடைசி நாளிலே தோற்று போன ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிருவீங்க. ஆகவேதான் பவுலும் சொல்லுகிறார், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீங்களே. அப்போ நாம் அவரோடு எவ்வளவுக்கு நாம் இணைந்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய உடையிலே வித்தியாசம் தெரியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை உங்களுடைய ஆடைகளை பார்த்து அளவிடலாம். அது உங்களுடைய ஆவிக்குரிய அளவு. உங்களுடைய அதை வைத்து நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தரோடு இருக்கிறீங்க என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் அவரை போலவே நீலங்கி அணிந்து அவரை போல இருந்தபடியினால அவர்கள் வேறுபாடு காண முடியல. உடனே சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ தேவன் எவ்வளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம், எவ்வளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் உட்கொள்ளுகிறோம், எவ்வளவுக்கு தேவனோடு நாம் உறவாடிக்கிறோம், அவ்வளவுக்கு நம்முடைய சரீரத்திலே தேவன் வல்லமையை கொடுத்து கொண்டே இருப்பார். பவுலுடைய உருமாங்களின் கச்சைகளை கொண்டு போட்ட பொழுது அங்கே பிசாசுகள் ஓடின வியாதிகள் எல்லாம் சுத்தமாயிட்டு பேர் இப்படி நம்முடைய ஆடைகளில் அந்த வல்லமை வந்துடும், அந்த மகிமை வந்துடும். உங்களை கண்டாலே அந்த மகிமையோடு நீங்க போனாலே பிசாசுக்கு தெரியும், இவன் தேவனுடைய மகிமையோடு வாரா, இவன் தகுதியான வஸ்திரத்தோடு வாரா. இல்லைண்டா வஸ்திரத்தை உறிஞ்சி உங்களை ஒன்றுமில்லாம திரட்டி விடுவான். வேதத்துல இருக்கு. அப்போ உங்களோட வஸ்திரத்துல தேவன் அபிஷேகத்தை வச்சிருக்கிறான். அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற அபிஷேகம், அவருடைய வல்லமையினாலே ஒரு அபிஷேகம். தேவன் உங்களுக்கு சாதாரணமாய் வஸ்திரத்தை மாற்ற சொல்லவே இல்லை. தேவன் ஒரு காரியத்தை மாற்ற சொல்லிட்டாண்டாலே அதுல பெரிதான காரியம் இருக்கு. நமக்கு தெரியும், மார்க் 5:30 அதிகாரம் பிறகு வீட்டில் எடுத்து வாட்சி பாருங்க. அங்கே அந்த ஸ்திரீ வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு போய் அவ சொஸ்தமாயிட்டா. உங்க வஸ்திரத்தை யாரும் தொட்டா இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல யாராவது வந்து அமர்ந்தா, ஏதாவது ஒரு சாட்சி வந்திருக்கா, இப்படி நடந்தது இப்படி ஆயிட்டுன்னு சொன்னா, அப்போ நீங்க தேவனோடு சரியா இருக்கிறீங்க, தேவனுக்குன்னு நீங்க பயப்படுறீங்கன்னா. ஆனா முடியாது. நமக்கு வேறு விதமான வஸ்திரங்களை நாம் உடுத்தி நம்மை வெளி காண்பிக்கிறபடிதான் நம்மிடத்தில் இருந்த அந்த காரியங்கள் வெளிப்படுகிறது இல்லை. அப்போ அதால தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அடி வாங்குறாங்க. தேவ பிள்ளைகள் தங்களுடைய வஸ்திரத்தின் தன்மை தெரியாம தேவன் மாற்றுகிறவர். அதுக்கு இன்னொரு உதாரணம் சகரியா 3 எடுங்க. சகரியா 3 பழைய ஏற்பாடு சகரியா 3வது அதிகாரம் 3:4 வாசிங்க. தேவன் மாற்றுகிறவர். நன்றாக விளங்கணும். தேவன் மாற்றுகிறவர். அதுதான் நான் சொல்லுகிறேன். அது தேவனுக்கு பிரியம். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தார். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவர்கள் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஆமென். உங்களுடைய வஸ்திரம் அக்கிரமத்தை அடையாளப்படுத்தும். தேவன் அந்த வஸ்திரத்தை நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய திருரத்தத்தினாலும் குமாரனுடைய விலை கிரயத்தினாலும் நாம் அவருக்குள்ள வந்துட்டு நம்முடைய காரியங்கள், நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்கள் நிமித்தம், வஸ்திரங்களின் நிமித்தம் நாம் அக்கிரமத்தை வச்சுட்டு அவருக்கு முன்னுக்கு போய் நிற்கலாம். தேவன் பாப்பா இப்போ குமாரனுடைய இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்ட ஆயிற்று. அன்று அந்த அக்கிரமத்தோடு நின்று ஆசாரியனுடைய வஸ்திரத்தை மாற்றி அவனுக்கு பாகை தரிப்பித்து அவர் புதிதாக மாற்றுகிறார். நம்மை மாற்றிவிட்டால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வஸ்திரங்களை குறித்து மிக மிக மிகவும் கவனமா இருக்கணும். நான் ஏன் சொன்னேன் உங்களுக்கு, யாருடைய வஸ்திரத்தையாவது நீங்க போடும் பொழுது மிக கவனம் என்றால் அது உங்களுக்கு வியாதியை கொண்டு வரும். நான் உங்களுக்கு இப்ப காண்பித்து லேவியர் ஆகமம் 13வது அதிகாரம் எடுங்க. லேவியர் ஆகமம் 13வது அதிகாரம் 47-48. ஆட்டுமை வஸ்திரத்தினாலாவது பன்னிநூல் வஸ்திரத்தினாலாவது பன்னிநூல் அல்லது ஆட்டுமையினான பாலினாலாவது உடையினாலாவது ஒரு தோலினாலாவது
குஷ்டம் வஸ்திரத்துல குஷ்டம் தோண்டும் பிள்ளைகளே. அப்போ நீங்க என்னென்ன இப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொண்டு வாரீர்கள், உங்களோட வஸ்திரமே உங்களுக்கு குஷ்டமாய் மாறும். ஆகையால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீங்க கவனமா பார்க்கணும். யூதர்கள் தங்கள் வஸ்திரங்களை கவனமாய் பார்ப்பாங்க. ஒரு சின்ன வித்தியாசமாய் இருந்தாலும் அவர்கள் அதை உடனடியாக களைஞ்சிடுவாங்க, எரிஞ்சிடுவாங்க, வீட்டில் வைக்க மாட்டாங்க. தேவனை சொன்னது வஸ்திரத்தை குறித்து கவனம். அது உனக்கு குஷ்டத்தை கொண்டு வந்துடும். வேண்டாம், வஸ்திரத்துல குஷ்டம் இருக்கும், வஸ்திரத்துல வியாதி இருக்கும். ஆகதான் சொல்றேன், வஸ்திரத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். யாருக்கு கொடுக்கிற வஸ்திரத்தை குறித்து கவனமா இருக்கணும். நம்மளே பிள்ளை நமக்குள்ள வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருடைய மகிமையை தடுத்திருக்கிறவர்கள். ஆகவேதான் நம்பி தீமோத்தேயுவின் இடத்துல சொன்ன, என் வஸ்திரத்தை கொடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வா தீமோத்தேயு. ஏண்டா அதுல மகிமை இருந்துச்சு. அவன் அணிந்த வஸ்திரத்துல, பவுலுடைய வஸ்திரத்துல என்ன விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா வெளியில இருந்து வருகிற வஸ்திரம், இன்னொரு மனிதன் ஒரு மனுஷிடத்தில் நீங்க பெற்றுக்கொண்ட வஸ்திரத்துல குஷ்டம் இருக்கலாம். அது உங்களுடைய சர்வத்தை அரிக்கும். உங்களுடைய சர்வத்துல குஷ்டத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும். மிக கவனம். வஸ்திரத்தை குறித்து நீங்க மிக மிக கவனமா இருக்கணும், உங்களுடைய உடைகளை குறித்து. ஏனென்றால் அது டேஞ்சர். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்கு புறம்பான அலங்காரம் வேண்டாம், பொன் ஆபரணம் வேண்டாம். ஏன் அதை சொல்லணும்? ஏசாயா 30வது அதிகாரம் 22வது வசனத்திற்கு வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன், என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நம்ம பார்ப்போம். ஏசாயா 30:22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு. ஆமென், ஆமென். ஆண்டவரே சொல்லுகிறார், அவைகள் தீட்டுப்பட்ட வஸ்திரங்கள், அவைகளை அணிந்து அதற்கு ஒப்பாக நகையை அணிந்து அதற்கு ஒப்பாக காரியங்கள் செய்து நீங்க தீட்டுப்படக்கூடாது. அது தீட்டான வஸ்திரம், அதை களைந்து போடும். ஆகவேதான் கர்வாலி மரத்துல தங்கள் வஸ்திரங்கள், தங்களுடைய ஆபரணங்களை களைந்து புதைத்தாங்க. யாக்கோபு புதைக்கிறான் கடக்கு முதல். நம்முடைய வாழ்க்கையில மிக கவனம் பிள்ளைகளே. அங்கே தட்டான் எந்த தெய்வத்துக்கு முன்னுக்கு வைத்து அந்த ஆபரணத்தை உருவாக்கி உங்களோட கழுத்தில் ஏற்றினானோ அந்த இதா நீங்க மாறிடுவீங்க. அந்த விக்கிரத்துக்குரிய தன்மை உங்களுக்குள்ள வந்து. ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு பார்த்தேன், 32 வயசு மெக்கானிக். அவருக்கு 5 வயதிலே ஒரு மகன், மனைவி, கிறிஸ்தவர். ஆனா அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும் மாத்திரம்தான் நான் அங்கே சேர்ச்சுக்கு போவேன். மற்ற நாள்லாம் நான் போறதே இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் போய் தேவனுடைய சமத்துவ ஃபுட்பால் பார்க்க போயிருக்கேன். ஃபுட்பால் பார்த்து கொண்டிருப்பேன். இவர் ஒரு நாள் மனைவி பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு மனைவி போயிட்டு திடீரென்று இருக்கும் பொழுது அவர் சொல்ல, சடுதியில திடீரென்று ஏதோ இதயத்துக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து அப்படியே மறித்து போய் அந்த இடத்துல மருத்துவனையுடைய சர்வ மேலே எழுப்பி போகிறது. அப்போ இவருடைய சர்வத்திலே இவர் தன்னுடைய மகனுடைய பேரை பச்சை குத்தி வைத்திருந்தாலாம் இதயத்துல. இன்னொன்றுல கர்த்தருடைய சிலுவை காட்சியை அப்படியே பச்சை குத்தி வச்சிருந்தாராம். இன்னொரு இடத்துல தன்னுடைய தகப்பனை நேசிக்கப்படினால பின்னுக்கு ஒரு கழுக, தன்னுடைய தகப்பனுக்கு கழுக பொறிச்சு வைத்திருந்தார். இப்போ இவர் மறித்துட்டார். அங்கே மறித்தவனே கண் திறக்கப்படுது. ஒரு சிறு ஒளியை பார்த்தால் அந்த ஒளி பெரிதாகிய இடத்துல வருகிறது. அப்போ அவர் வந்து ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை ஒரு இடத்தில் கூட்டிக் கொண்டு போகிறேன், என்னோட வா, உனக்கு காரியங்களை காண்பித்து தரட்டும். அப்போ அங்கே அவர் கூட்டிக் கொண்டு போய் ஒரு கடையை காண்பிக்கிறார். அந்த டட்டு குத்துற கடையில ஒரு 19 வயசு வாலிபன் வந்து தன் கையில ஒரு ஓநாயை குத்துறான். அப்போ அந்த ஓநாயை குத்துறதுக்கு அவன் அந்த லிக்விடை அந்த இதுக்குள்ள அந்த உபகரணத்துல எடுக்கும் பொழுது, அந்த லிக்விட் அவனுடைய சர்வத்துல வைக்கும் பொழுதே அங்கே ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு வலை வந்து அவன் அப்படியே கட்டுதான். ஆண்டவர் சொன்னாராம், இது பாதாளத்துல இவனை கட்டுது. இந்த ஓனா ஏண்டா அவன் அவர் சொன்னான், தகப்பன் இவனுக்கு சரியான கோபம்.
அதால அந்த கோபத்தை காட்ட தன்னை ஓனாய் போல மாற்றி தன்னுடைய அந்த கோபத்துக்கு அடையாளமா இதை பொறிக்கிறான். இது இவனை நரகத்திலே கட்டுகிறது. இவன் என்னிடத்தில் வர முடியாது. அடுத்ததா இன்னொரு இடத்துல கொண்டு போய் காண்பித்தார். ஒரு 40 வயது பெண்மணி, அவன் அங்க தட்டு போடுகிறான். அவன் தன்னுடைய கணவனை நேசித்தபடியினான் பேரை எல்லாம் எழுதி அவன் தட்டு போடுகிறான். அப்போ இவர் கேட்கிறார், ஆண்டவரே கணவனை நேசிக்கிறாதானே? அப்போ அவர் சொல்லுகிறார், இப்போ நான் ஒவ்வொரு காரியமாய் சொல்லுகிறேன். முதலாவது நேசிக்கப்பட வேண்டியவர் நான். சகலத்தையும் சிருஷ்டித்தவர், உன்னை உன் மகளையும் சிருஷ்டித்த என்னை நீ நேசிக்க. அதுக்கு பின்பாக நீ எதையெல்லாம் உன்னை சரீரத்தில் அடையாளப்படுத்துறியோ அதெல்லாம் உன்னை நரகத்திலே கொண்டு போய் கட்டுகிறது. அதுக்கும் நீ சிலுவையிலே, நான் சிலுவையை இதயத்திலே தான் சுமக்க சொன்னேனே அல்லாம உங்க சரீரத்துல ஒரு நகையை போலவோ இல்ல உங்க சரீரத்துல பச்சை குத்தியோ நான் சுமக்க சொல்லவில்லை. அது என்னையும் உங்களையும் தூரப்படுத்தும். உன் சரீரத்துல நீ கழுகு போல நீ பின்னுக்கு குத்தி வைத்திருக்கிறியே, இது உனக்கு மேட்டிமை, பிரைட். ஏனென்றால் நீ உன்னுடைய தகப்பனுக்கு ஒப்பாக நீ அதை பொறித்தபடினால் அந்த சிலந்தி அந்த கட்டு உன்னை கட்டி இருக்குது. உன்னுடைய சரீரத்துல இத்தனை கட்டுகள் இருக்கிறது. இதோடு நீ என்னிடத்துல வர முடியாது. ஆகவே இதெல்லாம் உன்னை விட்டு நீங்கள் நீ இதை போய் சொல்லு, என் ஜனங்களிடத்துல சொல்லு, என் ஜனங்களிடத்துல சொல்லு. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட பிள்ளையிட பேரை குத்துறவர்கள், மனைவியிட பேரை குத்துறவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார், வேலைக்காக உன் சரீரம் மிக கவனம், உன் வஸ்திரம் மிக கவனம், போய் இதை சொல்லு என்று சொல்லி அந்த மகனை அனுப்புகிறார். 32 வயசு மெக்கானிக். அவர் சொல்றார், என் வாழ்க்கையில கிரீஸும் அந்த மெக்கானிக். அப்போ நீங்க போடுகிற உடுப்பு, நீங்க மாட்டுகிற நகைகள் எல்லாமே டேஞ்சர். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னா நம்ம சத்ரு இலங்குவாய் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா இவை எல்லாவற்றையும் நம்ம விடுதலையா. ஆகவேதான் வேதம் நமக்கு எச்சரிக்கை. வேதம் சும்மா எச்சரிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்ல பவுலுடைய வஸ்திரங்களை கொண்டு போட சொல்லிட்டு இருக்கிறது. அந்த காரியம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. இப்போ தேவன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். உபாகமம் 22:5 வாசிங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், அது எழுதப்பட்டிருக்கு வேதத்தில். நாம் கவனமாக இருக்கிறோம். தகுதியான வஸ்திரம் என்பதற்கு அடையாளமாய் தான் அதை காண்பிக்கிறது. வாசிக்க. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. ஆமா, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க தானே, புருஷர்கள் ஸ்திரீகளுடைய உடைகளை அணிந்து கொண்டு, ஸ்கர்ட்டை அணிந்து கொண்டு, இங்கே குறுக்க கட்டி கொண்டு எல்லாம் திரிகிறாங்க LGBT என்று சொல்லி. அதே மாதிரி மாறி பெண்கள் ஆண்கள் போடுகிற உள்ளாடையை மட்டும் அணிந்து கொண்டு மேலெல்லாம் காட்டிக்கொண்டு தங்களை இப்படிப்பட்ட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் என்று சொல்லி கொண்டு பாத்தீங்களா சாத்தான் எப்படி கொண்டு வந்துட்டான் என்று சொல்லி. ஆகவேதான் ஆண்டு சொல்ல தகுதியான வஸ்திரம் உடனே தகுதியான வஸ்திரம். இப்ப சில நாங்க வேலைக்கு போறோம் பாருங்க, அப்போ கொஞ்சம் மேக்கப் போடணும், அப்ப நம்ம கொஞ்சம் உடுப்பை கொஞ்சம் இப்படி துடைக்கு மேல போட்டா தான் நம்ம கொஞ்சம் அங்க வர்றவங்களுக்கு கவர்ச்சி. அப்படிப்பட்ட வேலை உனக்கு தேவையில்லை. நீ கிறிஸ்தவ உன்னை போஷிக்க கிறிஸ்து வல்லவராக இருக்கு. அது என்னத்துக்கு? நம்முடைய உடை தேவனுக்கு இடமா இருந்தா அப்படிப்பட்ட வேலை நமக்கு தேவையில்லை. ஏன்னா தேவன் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நாம் உடைக்காக நம்மை விற்று போடுகளா இருக்கிறோம், வஸ்திரத்துக்காக. அது நம்ம மேல சாபத்தை கொண்டு வருது, வியாதியை கொண்டு வருது, வாதையை கொண்டு வருது, நம்ம ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது, நமக்குள்ளே மேட்டிமையை கொண்டு வருகிறது, நமக்குள்ளே விபச்சார சிந்தை. எப்படி விபச்சார சிந்தை? ஒரு ஸ்திரியை பார்த்து அவருடைய உடுப்பு சரியில்லை, அதை பார்க்கிறபடியால நமக்கு உள்ள விழுக்கப்பட்டு போகுது. அப்போ அவருடைய ஆடை நிமித்தம் நான் விழுகிறேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ விபச்சாரியை போல பெண்கள் உடுத்தவே கூடாது, விபச்சாரக்காரரை போல ஆண்கள் உடுத்தக்கூடாது. அப்போ மிக கவனமா இருக்கு. ஏன் ஆண்டவராய் இயேசு மத்தேயு 17:2 புரட்டி வாசி பாருங்க. அந்த மலையிலே மர்மமாவுடைய சகத்திலே அவர் உடுத்திருந்த பூமிக்குரிய வஸ்திரம் அப்படியே மாறிட்டு, அது அப்படியே வெண்மையாய் மாறி அப்படியே பிரகாசித்தது. அதனுடைய பரிசுத்தத்தை, நீதியை நமக்கு காண்பிக்கிறது. அந்த வஸ்திரங்களால் நாம நிறைஞ்சிருக்கணும். நம்ம இந்த வஸ்திரத்தை உடுத்திருந்தாலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய வேத வாசிப்பு எல்லாமே இந்த வஸ்திரத்தை வெளிப்படும். இதை கொண்டு போட்டா நிச்சயமா வியாதி சுகமா, நிச்சயமா பிசாசோடு ஐயோ கொண்டு போட்டாத வேண்டாம், இது
உங்களுக்கு தெரியுமா ஒரு பொல்லாத காரியம்? அமெரிக்கால ஒரு சபை, அந்த சபையில ஒருவர் உடுப்பு போட்டுள்ள குறையுது. நிர்வாணமா போய் சபையில இருந்து ஆராய்ச்சிட்டு வராங்க. நாங்க ஆதாமின் பிள்ளைகள். ஆகவேதான் நான் உங்களுக்கு ஆதாமில் இருந்து தொடங்கி காண்பித்தேன். ஆதாமின் பிள்ளைகள். ஆனா ஆராதிக்கிறது யார? கர்த்தராகிய இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து சொல்றான், உன் வஸ்திரம் தகுதியா இருக்கணும், உன்னுடைய சர்வம் மூடப்படணும், உனக்கு கரைக்கரை இல்லாத அலங்காரம் இருக்கணும் என்று அவர் சொல்லுகிறார். சாத்தான் சொல்லுகிறான், நீ கலட்டி போட்டு போய், அதுக்கு தான் உனக்கு கண்ணை திறந்து விட்டேன், நீ நிர்வாணிங்க அறையில் ஒருத்தர் நிலத்தோடு பார்த்து நீங்க தவறானதை நடப்பிக்க. வஸ்திரத்துல மிகவும் கவனம் பண்ணுகிறேன். நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உடையில் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உடையில் நமக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் மணவாட்டிக்குரிய அலங்காரம் 19 அந்த வசனத்துக்கு அடுத்து வாசிக்க வெளிப்படுத்தின 19 ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நாம் இதை யாரோடும் வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை திருத்தட்டும், அவங்க அவங்களை திருத்தட்டும், இல்லைண்டா அவங்களையும் கர்த்தரையும் கொடுத்த. இது வாதாட்டத்துக்குரிய வாக்குவாதத்துக்குரிய ஒரு காரியம் அல்ல. நாம் திருந்துவதற்கு ஏதுவான காரியம். என்ன வாக்குவாதம் செய்வது நமக்கு அடுத்த நமக்கு தேவையே இல்லை. நான் திருந்துகிறேன், எனக்கு இது பெரிய ஆசீர்வாதம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளி 19 அப்படியா இருக்கு சிஸ்டர்? வெளிப்படுத்தின விசேஷம் 19 அப்படியா இருக்கு? வாசிங்க. ஓகே ஓகே ரைட் வாசிங்க. ஓகே நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். மனைவி வேற யாரும் வந்து ஆயத்தப்படுத்தினாங்களா? மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். நான் கிறிஸ்துவின் மணவாட்டியாய் இருந்தா நான் என்னை ஆயத்தப்படுத்த, அதுவும் தகுதியான வஸ்திரத்தால் தன்னை அலங்கரித்தாள். நீதி என்கிற வெள்ளிய வஸ்திரங்கள் இதெல்லாம் கற்றிருக்கிறோம். பரிசுத்தம். அப்போ நாம் கவனமாய் இருக்கணும். நம்முடைய வஸ்திரத்துக்குள்ள தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய நல்ல வஸ்திரமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் தான் அன்றைக்கு விளக்கப்பட்டார். அவர்களை விட்டு அந்த மகிமை போச்சு. நமக்கு தேவன் தன் நல்ல ஆவியான வஸ்திரத்தை தன்னுடைய குமாரனை தந்து ஆவிதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள், ஆவியானவரை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நமக்குரிய வஸ்திரம். அப்போ நாம் அதற்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய உடை இயேசு கிறிஸ்துக்குரியதா இருக்கணும், ஆவியானவருக்கு பிதாவுக்கு பிரியமா இருக்கணும். இப்போ ரூத்திலே ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். ரூத் எடுங்க, 3வது அதிகாரம் 2:3 வாசிங்க. அப்படி நம்முடைய தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க. ரூத் 3வது அதிகாரம் 2:3 வாசிங்க. முன்னாடி 36வது பக்கம் 3 2:3 வாசிங்க. குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்துக்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருந்த போர்வை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். ஆமென். பாருங்க, நகோமி சொல்லுகிறார், ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், போவாசுடைய பாதத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சென்ற ரூத்தை போல உன் ஆடை அலங்காரத்தை மாற்றி, விபச்சாரியை போல கைம்பெண்ணை போல அல்ல, தகுதியான வஸ்திரம். நம்முடைய மனவாளன் ஜீவிக்கிறவர், சாவாவை உள்ளவர். அப்போ அந்த வஸ்திரத்தோட போகப்பட்ட ரூத் ஆசீர்வதிக்கப்படுகிறார். சபிக்கப்பட்ட ஸ்திரீ என்று எண்ணப்பட்ட மோவாபிய தேசத்து பெண்ணை ஆசீர்வதிக்கிறார். போவாஸ் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக தேவன் நமக்கு இவைகள் எழுதி வைத்திருக்கிறார்.
மாற்ற விரும்புகிறார். தகுதியான வஸ்திரமாய், பரிசுத்தம் உள்ள வஸ்திரமாய், அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிற வஸ்திரமாய் இருக்கணும். நம்ம பார்த்தா சொல்லணும், ஓ நீங்க ஊழியக்காரர் தான், praise the Lord brother என்று சொல்லணும். உங்களை பார்த்து சொல்லணும், ஊழியக்காரியா, praise the Lord sister. அப்போ அந்த எப்படிப்பட்ட மாமிச கண்ணை கர்த்தர் அடைத்து போடுவார். அங்கே தெரிகிறது பரிசுத்தத்தின் அலங்காரம் தெரியும். அவன் பார்த்து ஐயோ உங்க சபைக்கு போடுறவங்களோட அலங்காரம் அதை நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. நகையை போட்டு அதை போட்டுட்டு சபையில போயிட்டு நின்று ஆராதிச்சுட்டு வந்து, ஆண்டவரே அப்பா நாங்க உங்களுடைய சமூகத்தோட பிரசனத்துல நின்று நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க உங்களையே மாற்றீங்க என்ற தேவன் அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவரே சொல்ல நரகலான விக்கிரங்களை கொண்டு செய்த தூக்கியவி என்ன கொண்டு வந்தவன் சாத்தான் இந்த பூமிக்கு. ஏனோக்கின் புத்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்குது. அப்போ இது பரலோகத்தில் தேவன் கொடுத்ததை, அது ரகசியம், அதை பூமிக்கு கொண்டு வந்தான் மனுக்குலத்தை அழிக்கும்படியாக. அப்போ நம்ம கவனமா இருக்கணும் பிள்ளைகளே, நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நகையை போட்டு அலங்கரிக்கிற தேவன் கொடுத்தது, கவனமா இருக்கணும். அங்கே கிறிஸ்தவ மத்தியிலே பிள்ளை வளர்ந்துட்டா பொம்பளை பிள்ளை வளர்ந்த காதை குத்தி அவங்களும் கொழுக்கட்டை குத்துறாங்க. நான் இந்த தேசத்தை பார்த்து சொல்றேன். பாஸ்தங்க மகன் இதில் என்ன வந்துட்டு சபைக்குள்ள என்ன வந்துட்டு, அப்போ இது கர்த்தருக்கு பிரியமா? அப்போ இந்த மனவாட்டியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் நான் வரும் வாரங்களில் உங்களுக்கு சில ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறேன். தேவனுடைய கற்கள் எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு சித்தமா. அப்போ அதுக்குள்ள தேவன் வைத்திருக்க காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளலாம். தேவன் சும்மா சொல்ல இல்லை, ஆசாரியனுக்கு அந்த 12 கற்களை அடையாளப்படுத்தி சொல்ல இல்லை. அதே மாதிரி 12 காலத்துல தேவன் ஆவிக்குரிய ரகசியம் வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறார். நம்ம அதை கர்த்தருக்கு சித்தமான படிப்போம். அப்போ நம்முடைய ஆடை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். நம்முடைய வஸ்திரங்களை தேவன் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய மாற்றிட்ட கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்போ நம்முடைய வஸ்திரத்தை கொண்டே போட்டா வல்லமை புறப்படணும். நம்முடைய வஸ்திரத்தை கொண்டே போட்டா வியாதிகள் சுகமான நம்முடைய மனவாளனுடைய அந்த தன்மை நம்முடைய சதத்திலிருந்து வெளிப்படணும். அவரே அதை நமக்கு அதிகாரமாய் உறுதிப்படுத்தி கொடுத்துட்டார். தம்முடைய இரத்தத்தினாலும் ஆவியினாலும் வெளிப்படணும். நமக்கு வியாதி வரக்கூடாது. ஏன் அவர் சொன்னார், வியாதியும் நடுவிலிருந்து விலக்குவே. எகிப்தியருக்கு உலகத்துக்கு வந்த வியாதி வரக்கூடாது. கொரோனால இருந்து நம்மை காப்பாற்றினார். நம்மை அது சீண்டை இல்லை, சும்மா லேசான ஒரு கடி, அந்த வீரியன் அனுபவித்து கடித்தது அப்படியே போயிட்டு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமையை அதை தேவன் எப்படி நம்முடைய சர்வத்திலிருந்து வெளிப்பட பண்ண விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் தேவன் நம்முடைய ஆடையை மாற்றினதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவேதான் ஆவியானவர் எழுதி வைக்கிறார். 2 பிரதான அப்போஸ்தலர்கள் ஊடாக புறஜாதிகளுக்கும் தம் ஜனங்களுக்கும் அப்போஸ்தலராய் தெரிந்து கொண்ட 2 பேருடைய வாயில் ஒரே காரியத்தை அப்படியே எழுதி வைக்கிறார். ஆகவேதான் ஆதி தாயின் தகப்பனுமா விசுவாச சந்ததியாக்கிற சாரால் அப்படியாய், சாரால் தகுதியான வஸ்திரத்தோடு இருந்த. அன்றைக்கும் யூதர்களுடைய வஸ்திரங்களை நீங்க பாருங்க, அடிச்சு பாருங்க இன்டர்நெட்ல. இன்றைக்கு பாருங்க முஸ்லிம் சமூகம் பெண்கள் இவளதான் காட்டுறாங்க. இன்னும் சில இடங்கள்ல மோமுடி போட்டு போறாங்க. என்ன குரான்ல என்ன அங்கே தோரால சொல்லப்பட்டதை எடுத்து இங்க வச்சுக்கான் சாத்தா மூடி. இன்னொரு மனைவி இன்னொரு பார்க்கவே முடியாது, முகத்தை மட்டும் தான் பார்க்க, பேச முடியாது, நமக்கு தெரியும். அப்ப அப்படி யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் தாறுமாறு 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 இந்த தாறுமாறு சபைக்குள்ள வந்துட்டு. அப்போ இந்த பூமியை அவன் முதலாவது தேவ பிள்ளைகளை சிதைக்க விரும்புகிற இந்த ஆடையை வைத்து, அலங்காரங்களை வைத்து. ஆகவேதான் தேவன் ஆதிலிருந்து அதை ஒழுங்குபடுத்தி கொண்டே வாரும். ஆகவேதான் அதை பிரமாணமாக கூட எழுதி கொடுத்தார். உங்களுக்கு தகுதியான வஸ்திரம் இருக்கு. பெண்கள் மிக கவனம். ஏன்னா நீங்க உடுத்துற தகுதி இல்லாத வஸ்திரங்கள் ஒரு ஆணை மாத்திரமல்ல பல ஆண்களை இடறி போக பண்ணும். அது உங்களுக்கு தெரியாது. நீங்க போயிட்டே இருப்பீங்க,
ஆனா பார்த்து அந்த மாமிச மண்டலத்தில் அவன் எல்லாத்தையும் முடிச்சிடுவான். அது அவனுடைய சரீரத்தை கெடுத்து போடும். அதனுடைய பலனை நீங்க உங்களுடைய சரீரத்துல பின்னால் அனுபவிப்பீங்க. மிகவும் கவனம், மிகவும் கவனம், மிகவும் கவனம். வேதம் எச்சரிக்குது, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவேதான் நமக்கு அதிக வார்த்தைகள் தேவையில்லை. நான் உங்களுக்கு தெரிந்தபடியால் விரைவாய் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். இப்போ தேவன் பழைய நிலம் கழிந்து எல்லாம் புதிதாக்குகிற கர்த்தர் நம்முடைய வஸ்திரத்திலிருந்து தொடர்ந்து விரும்புகிறார். நம்முடைய அழுக்கான கந்தைகளை களைந்தவர். அவருக்கு அது பிரியமே. நம்முடைய வஸ்திரம் தகுதியா இருக்க, ஆணோ பெண்ண தகுதியா இருக்க. மிக கவனம். பிள்ளைகள் அறியாமல் சில நேரம் உடுத்தலாம். நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளையை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்கணும். இது கூடாது. என்ன நடந்துச்சு? யாக்கோபுடைய மகன் அந்த தேசத்து பெண்களை பார்க்க தன்னை அலங்கரிச்சுட்டு போனான், கெடுத்தான். அழகு ஒரு பட்டணமே அழிஞ்சு போயிட்டு. யோசிச்சு பாருங்க. மிக கவனம் பிள்ளைகளே, மிகவும் கவனம். உங்களோட வஸ்திரத்தை குறித்து மிகவும் கவனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வஸ்திரத்தை கொண்டு எப்படி அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய ஆடையை தொட்டு அங்கே சொஸ்தமானான். அப்படி உங்க ஆடையை தொடும் பொழுது காரியம் நடக்கணும். நீங்க அப்படியே உங்களை மாற்ற வேண்டாம். தேவ சமூகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு, இதெல்லாம் செய்வீங்க. நம்ம மற்றவர்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்ட வாய்ப்பிழக்க தேவையில்லை. நீங்க நடந்து போய்கொண்டே இருப்பீங்க. காரியம் நடந்து கொண்டே இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு, அவர் போனார் பின்னால் அற்புத அடையாளங்கள் அது திரளாய் நடந்தது. அவருடைய அப்போஸ்தலர்கள் திரளாய் செய்தார். ஏன்? அவங்க தகுதியாய் வாழ்ந்தாங்க, தகுதியான வஸ்திரங்களை உடுத்திருந்தாங்க. தங்களை பூமியிலே பரதேசிகளாய் எண்ணினபடினா பரதேசிக்குரிய வஸ்திரம். பரதேசியை பாருங்க, அந்த வஸ்திரங்கள். அவன் டிசைனா போய் வேண்ட மாட்டான். டிசைனா வேண்ட முடியாது. ஏன்னா அவனிடத்துல பணம் இல்லை. நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு நம்ம டிசைனா வேண்ட தப்பு. ஏன்னா உங்களை கெடுக்குது, உங்களுடைய சரீரத்தை கெடுக்குது, உங்க குடும்பத்தை கெடுக்குது, உங்களுக்கு வியாதியை கொண்டு வருது, வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்குது, உங்களுக்கு மேட்டினையை கொண்டு வருது, உங்களோட குணாதிசயங்களை மாற்றுது. அடுக்கிக் கொண்டே போகலாம். வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், தேவன் இதை சொல்லாட்டி இந்த கிழமை இதை நான் பேசியிருக்கவே மாட்டேன். திடீரென்று தான் ஆண்டவர் வஸ்திரத்தை மாற்றுகிறேன் மாற்ற அந்த வசனம், அந்த சத்தம் தெளிவாய் கேட்டபடினான் தேவன் அந்த வசனத்தை கொண்டு அப்போதான் அவர் முதல் எங்கே வஸ்திரத்தை மாற்றினார் என்பதை ஆவியானவர் காண்பித்துக் கொடுத்தார். முதல் மனிதனை அவர் மாற்ற வேண்டியதாக இருந்தது. முதல்ல மனிதனை உண்டாக்க விடு பார்க்கிற தகுதி இல்லை. இன்றைக்கு நாமும் அப்படித்தான், தகுதி இல்லாத நம்ம அணிஞ்சிட்டு இது நல்லா இருக்கு എന്നിട്ട് இந்த வஸ்திரங்களால் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? கிறிஸ்தவ குடும்பங்களை சொல்றேன். கிறிஸ்தவ குடும்பம் ஒரு நாள் சபையில எல்லாம் இந்த இவளத்துக்கு கால் திரியெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கு 2 ஆராதனை செய்யறாங்க. நம்முடைய தமிழ் சபைகள் இவளத்துக்கு முழுக்க அது கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் இருக்குது. ஆராதனை வீராங்கனையா இங்க வரைக்கும் போட்டுட்டு இங்க பாதி இதுக்குறாங்க, பாதி இதுக்குறாங்க, இங்க அப்படியே இது வச்சுட்டு எடுத்து கையையும் தூக்கி ஆராதிச்சா அந்த சபையில எப்படி ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அழகாய் மூடிட்டு வந்து இருங்க, அமைதலாய் இருங்க, சாந்தமாய் இருங்க. கிறிஸ்து என்கிற உங்களோட புருஷனுக்கு மனவாளனுக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. கீழ்ப்படுத்திட்டீங்கடா அவருடைய சாயல் உங்களுக்குள்ள வந்துடும், அந்த மகிமை வந்துடும், உங்க காரியங்கள் எல்லாம் மாறிடும். நீங்க நடமான கிறிஸ்துவை போல தேவன் எப்படி இந்த பூமியில நன்மை செய்கிறவங்க நடந்து திரிந்தாரோ அப்படியே உங்களை தேடி ஜாதிகள் இல்லை, உங்களை தேடி ராஜாக்கள் எல்லாரும் வருவாங்க. ஏன்னா அந்த அற்புதம் நேர்த்தியா இருக்கும். அந்த அற்புதம் அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கிறது. சும்மா பாதி அற்புதம் அரவாசி அப்படியா இல்லை. தேவன் விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே விடுதலை ஆக்கினான். அப்போ நாம் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து தேவனை பாடி துதிக்க போறோம். ஆடையிலிருந்து வல்லவன் அவர் தேவன் பிதாவாகிய தேவனுக்கு